ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான். நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஷீவை காய வச்சு எப்படி வீட்லேயே நான் அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி ஹேர் பேக்காக போடுறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். நான் இது நாட்டு மருந்து கடையில் தான் 1 kg வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஷீவை காய கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். அது கூட நம்ம வெந்தயம், கத்தாழை, சின்ன வெங்காயம் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலை அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான், என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வாட்டி சீவக்காவும் வெந்தயம் மட்டும்தான் நான் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம இருத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தலையில் வாஷ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதேமாதிரி நல்லா நுரைச்சி கிடைக்கும். நீங்கள் திப்ளியாக அதாவது நல்லா கிரைண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலையிலே நின்றுக்கும். அது உங்களுக்கு ஒரு மாதிரி அது காய கீழே விழுகும் போதெல்லாம் ட்ரெஸ்ஸில் பட்டு அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தலையில் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது கூட நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் அப்படியே அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி இது கூட நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியணுன்னா நீங்கள் அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணிக்கோங்க. இது நான் வெறும் சீவக்காவும் வெந்தயம் பேஸ்ட் மாதிரி நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரையாக இருக்கக்கூடிய ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. தலையை கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 ஒரு 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு தண்ணி நம்ம வெறுமனையாக தண்ணியில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாவே போதும். எந்த வித ஷாம்பூ நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களும் கண்டிப்பாக இந்த பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.